வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் நிர்மலா அரவிந்த் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முள் சீத்தா மரம், அதனுடைய பழம், இலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே பாருங்கள், இதுதான் முள் சீத்தா மரம். இங்கே பாருங்கள், மரம் இலையெல்லாம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குன்னு. அதிகப்படியான மருத்துவ குணம் நிறைந்த மரம்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா, இலை, பூ, காய் இதில் இருக்க 3மே ஒரு மருத்துவ குணம் நிறைந்தது. இந்த இலைகள பார்த்திங்கன்னா, நம்ம டீ போட்டு குடிக்கலாம். இப்போ பழங்கள நம்ம அப்படியே சாப்பிட்லாம். நல்ல ஒரு புளிப்பு சுவையும், இனிப்பு சுவையும் கலந்த மாரி ஒரு வித்தியாசமான சுவையில இருக்கும். இப்போ இந்த பூ பார்த்திங்கன்னா, இந்த மரத்தில இருக்கிற பூவ பார்த்திங்கன்னா, நம்ப டீ போட்டு குடிக்கலாம். இப்ப இந்த பூவுல பார்த்திங்கன்னா, நாள்பட்ட நெஞ்சு சளி இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு இந்த பூவுல டீ போட்டு குடிக்கும்போது, அந்த நாள்பட்ட சளி பிரச்சனையெல்லாம் தொந்தரவு எல்லாமே நீங்கிடும். இந்த பழத்த நம்ம சாப்பிட்றதுனால ஹீமோகுளோபின் லெவலும் நம்ம ரத்தத்தில் அதிகப்படுத்தலாம். அதுக்கப்புறம் குழந்தையின்மை பிரச்சனையும் தீர்க்கறதுக்கு இந்த பழம் ஒரு தீர்வா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ரொம்ப முக்கியமானதுன்னு நம்ம பார்க்கும்போது, கேன்சரை குணப்படுத்தக்கூடியது தான் இந்த பழத்தினோட ஒரு அதிகப்படியான முக்கியமான வேலையா இருக்குது. கர்ப்பிணி பெண்கள் மட்டும் இந்த பழத்த சாப்பிட்றது தவிர்த்துறது ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே இத சாப்பிடலாம். இத கண்டிப்பா உங்க பக்கத்துலயும், அக்கம் பக்கத்துல கிடைச்சா கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ. பாய் பாய் நண்பர்களே!